வணக்கம். இன்றைய நாள் 13/12/2025 சனிக்கிழமை. செய்திகள் வாசிப்பவர் ஹிமாஷா உபைதுல்லா. பனேசியா தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மருத்துவ சிகிச்சைகளுக்கு உட்படுத்தப்பட்டு வந்த சிவாஜிலிங்கம் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். 69 வெளிநாட்டு மதுபான போத்தல்களுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது. அனலதீவு பகுதியில் கிணற்றில் தவறி விழுந்த பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார். அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மாற்றுக்காணி வழங்க திட்டம். அனர்த்தத்தினால் காணாமல் போன 193 பேருக்கும் இறப்பு பதிவு சான்றிதழ் வழங்கும் திட்டம் இன்று முதல். துபாய் சென்னை ஏர் இந்தியா விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு. இங்கிலாந்தில் பல பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. தொடர்வது விரிவான செய்திகள். முதலில் தாயக செய்திகள். வல்வெட்டித்துறை நகரபிதா சிவாஜிலிங்கம் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர் இன்றைய தினம் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தொடர் மருத்துவ சிகிச்சைகளுக்கு உட்படுத்தப்பட்டு வந்த சிவாஜிலிங்கம் உடல் ரீதியாக மிக இயலாத நிலையிலேயே வல்வெட்டித்துறை நகர சபை தவிசாளராக தெரிவு செய்யப்பட்டிருந்தார். இந்நிலையில் இன்று ஏற்பட்ட உடல் நல குறைவு காரணமாக அவர் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தற்போது அவர் மருத்துவர்களின் கண்காணிப்பில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அவரது உடல் நல நிலை குறித்து மேலதிக தகவல்கள் பெறப்பட்ட பின்னர் அறிவிக்கப்படும் என கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. வல்வெட்டித்துறை நகர சபையின் புதிய தவிசாளராக கடந்த நவம்பர் 28 MK சிவாஜிலிங்கம் தெரிவு செய்யப்பட்டார். சுமார் 27 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் அவர் இந்த பதவியை ஏற்றுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சட்டவிரோதமாக நாட்டிற்கு கொண்டுவரப்பட்ட 69 வெளிநாட்டு மதுபான போத்தல்களுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கட்டுநாயக்க விமான நிலைய போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவினரால் இன்று காலை இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதன்போது கட்டுநாயக்க விமான நிலைய வருகை முனையத்தில் முன்னெடுக்கப்பட்ட சோதனை நடவடிக்கைகளுக்கமைய கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் மின்வாங்கொடிய பகுதியைச் சேர்ந்த 28 வயதுடையவர் என தெரிய வந்துள்ளது. மேலும் சந்தேக நபர் மற்றும் அவர் சட்டவிரோதமாக நாட்டிற்கு கொண்டு வந்த விமதமான போத்தல்களுடன் 12 15 நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளார். இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கட்டுநாயக்கா விமான நிலைய போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு மேற்கொண்டு வருகிறது. யாழில் கிணற்றில் தவறி விழுந்த பின்னொருவர் உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவம் அனலதீவு பகுதியில் நேற்று இடம்பெற்றுள்ளது. சம்பவத்தில் ஊர்காவல்துறை காவல் நிலைய ஆளுகைக்குள் இருக்கும் அனலதீவு வட்டாரம் 5 வசிக்கும் ஜஹா சுப்பையா நளினி என்பவரே உயிரிழந்துள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் குறித்த பெண்ணின் உயிரிழப்பு தொடர்பில் உறவினரால் ஊர்காவல்துறை காவல் நிலையத்தில் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் தொடரும் அசாதாரண வானிலை தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக மக்கள் பல்வேறு அவலங்களை சந்தித்து வரும் சூழ்நிலையில் நீர்நிலைகளும் நிரம்பி இருக்கின்ற நிலையில் இவ்வாறு ஒரு சம்பவம் நிகழ்ந்திருப்பது அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதே நேரம் தகவலின் அடிப்படையில் இச்சம்பவம் குறித்த மேலதிக விசாரணைகளை ஊர்காவல்துறை காவல்துறையினர் மேற்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டை உலுக்கிய டிட்வா புயல் காரணமாக பாதிக்கப்பட்ட காணிகள் குறித்து கணக்கெடுப்பு ஒன்றை நடத்துவதற்கு காணி ஆணையாளர் நாயகம் திணைக்களம் அவதானம் செலுத்தியுள்ளது. இதற்கமைய மண் சரிவுக்கு உள்ளான காணிகளை பாதுகாக்கப்பட்ட பிரதேசங்களாக மாற்றிய பின்னர் அக்காணிகளை மீண்டும் அளவீடு செய்ய வேண்டும் என காணி ஆணையாளர் நாயகம் சந்தன ரணவீர ஆராய்ச்சி தெரிவித்தார். அனுமதி பத்திரம் கொண்ட அக்காணிகளின் பெறுமதியை மதிப்பீடு செய்து நட்டஈடு அல்லது மாற்று காணி ஒன்றை வழங்க காணி ஆணையாளர் நாயகம் திணைக்களம் தயாராக உள்ளதாகவும் தெரிவித்தார். இது குறித்து ஏற்கனவே அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் உள்ள காணி அலுவலகங்களுக்கு தெரியப்படுத்தியுள்ளதாக காணி ஆணையாளர் நாயகம் சந்தன ரணவீர ஆராய்ச்சி மேலும் தெரிவித்தார்.
நாட்டை உலுக்கிய டிட்வா புயல் காரணமாக ஏற்பட்ட மண் சரிவு மற்றும் வெள்ளப்பெருக்கினால் காணாமல் போன 193 நபர்களின் இறப்பு பதிவு சான்றிதழை விநியோகிக்க பதிவாளர் நாயகம் திணைக்களம் தீர்மானித்துள்ளது. கடந்த 2ஆம் திகதி அரசாங்கத்தினால் வெளியிடப்பட்ட விசேட வர்த்தமானி அறிவித்தலுக்கு அமைய அவசர அனர்த்த நிலைமை காரணமாக காணாமல் போன ஒருவரை பற்றி 2 வாரங்களுக்கு பின்னரும் தகவல் கிடைக்கவில்லை என்றால் அவருக்கு அல்லது அவளுக்கு இறப்பு பதிவு சான்றிதழ் வழங்கப்படும் என பதிவாளர் நாயகம் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதற்கமைய இந்த அனர்த்த நிலைமை காரணமாக இதுவரை காணாமல் போயுள்ள 203 நபர்களுக்காக அரசாங்கத்தினால் வழங்கப்படும் நட்ட ஈட்டு பணத்தை விரைவில் பெற்றுக்கொள்ளும் நோக்கில் இந்த சான்றிதழ்களை வழங்க அந்த திணைக்களம் தீர்மானித்துள்ளது. அதற்கான தேவையான சட்ட ஏற்பாடுகள் ஏற்கனவே நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இந்த அனர்த்தம் காரணமாக நபர் ஒருவர் உறவினர் அல்லது நண்பர் காணாமல் போயுள்ளார் என்பதை உரிய பிரதேச கிராம உத்தியோகத்தர் உறுதிப்படுத்தினால் அந்த மாவட்ட பிரதி பதிவாளருக்கு இறப்பு பதிவு சான்றிதழ்களை வழங்கும் அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. தொடர்வது இந்திய செய்திகள். துபாயில் இருந்து சென்னை புறப்பட்ட ஏர் இந்தியா விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டமையினால் பயணிகள் கடும் சிரமத்தை எதிர்கொண்டுள்ளனர். துபாயில் இருந்து சென்னைக்கு 172 பயணிகளுடன் புறப்பட்ட ஏர் இந்தியா விமானத்தில் சிறிது நேரத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டுள்ளது. இதை அறிந்த விமானி துபாய் விமான நிலையத்திற்கு தகவல் வழங்கிய நிலையில் விமானத்தை தரையிறக்க அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டது. பின்னர் விமானம் அவசரமாக தரையிறக்கப்பட்டது. விமானத்தில் கோளாறை சரி செய்யும் பணியில் தொழில்நுட்ப நிபுணர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் பயணிகள் 172 பேர் கடும் சிரமங்களை எதிர்கொண்ட நிலையில் பயணிகள் அனைவருக்கும் மாற்று ஏற்பாடு செய்து கொடுக்கப்பட்டுள்ளதாக ஏர் இந்தியா விமான நிறுவனம் தெரிவித்துள்ளது. தொடர்வது உலகச் செய்திகள். இந்த வார இறுதியில் இங்கிலாந்தில் கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடிய அபாயங்கள் காணப்படுவதாக இங்கிலாந்து வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதேவேளை பல பகுதிகளுக்கு மஞ்சள் வானிலை எச்சரிக்கைகளையும் வானிலை அலுவலக மெட் ஆபீஸ் வெளியிட்டுள்ளது. ஆனால் குறிப்பாக காம்பிரியாவில் உயிருக்கு ஆபத்தான வெள்ள நிலைமைகளை குறிக்கும் ஆம்பர் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. காம்பிரியாவில் நாளை முதல் திங்கள் வரை 200 மில்லிமீட்டருக்கு மேல் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. இது ஆறுகளில் வேகமாக பாயும் அல்லது ஆழமான வெள்ள நீரை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சுற்றுச்சூழல் நிறுவனம் என்வாயர்மெண்ட் ஏஜென்சி கனமழையால் குறிப்பிடத்தக்க நதி மற்றும் மேற்பரப்பு நீர்வெள்ளம் ஏற்பட வாய்ப்புள்ளதாக உறுதிப்படுத்தியுள்ளது. மேலும் வெள்ளத்தின் தாக்கத்தை குறைக்க தங்கள் குழுக்கள் களத்தில் செயற்படுவதாகவும் கூறியுள்ளது. இத்துடன் பனேசியா தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பனேசியா தமிழ் நியூஸ் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நேரலையில் www.panesiatamil.tv என்ற இணையதளம் வாயிலாக தொலைக்காட்சியை பார்வையிடலாம். நன்றி, வணக்கம்.